வணக்கம் நண்பர்களே. ஆன்மீக பாதையில மனசு செலுத்தக்கூடிய நிலையில இருக்கிறவங்களுக்கு படிப்படியா இந்த பஞ்சபூதங்களோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி அவங்களை உயர வைக்கிறதுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் பஞ்சபூத உயிர் சக்திகளை கோயில்கள்ல பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்கிறாங்க. பஞ்சபூதங்களுக்கு அதிபதியான சிவபெருமானை பூதாதிபதின்னு சொல்றாங்க. இந்த பஞ்சபூத கோவில்கள்ல நாம பார்க்க போறது நீர் ஸ்தலமா விளங்கக்கூடிய திருவானைக்காவல் கோவில்தான். காவிரி ஆற்றுக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட தீவு பகுதியில ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மூலஸ்தான லிங்கம் இருக்கிற இடம் தரைமட்டத்துக்கும் கீழே இருக்கிறதுனால எப்பவுமே நீர்க்கசிவு இருந்துகிட்டே இருக்குமாம். திருவானைக்கா ஜம்புகேஸ்வர ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவிலுங்க. சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்புல நீண்ட உயரமான மதில்களும் 4 திசைகளிலும் கோபுரங்களும் 5 பிரகாரங்களுமா பறந்து விரிஞ்சு இருக்கும். அம்பாள் அகிலாண்டேஸ்வரியோட சன்னதி 4ஆம் பிரகாரத்துல இருக்குது. தனி சன்னதியில கிழக்கு பார்த்து அம்பாள் காட்சி தர்றாங்க. மூலவர் ஜம்புகேஸ்வரர் 5ஆம் உட்பிரகாரத்துல ஸ்வயம்புவான அப்புலிங்கம் எழுந்தருளி இருக்கிறார். கிழக்கு திசையில் இருக்கிற கோபுரம் 13 நிலைகளை உடையதா இருக்குது. ஆனா இந்த வழி இப்ப உபயோகத்துல இல்லை. மேற்கு திசையில இருக்கிற 7 நிலை கோபுர வாயில்தான் பிரதான நுழைவு வாயிலா இருக்குது. வெள்ளை நாவல் பழங்கள் காய்க்கிற வெண்ணாவல் மரம்தான் இந்த தளத்தோட ஸ்தல விருட்சமா இருக்குது. நவதீர்த்தம், காவிரி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சந்திர தீர்த்தம் இதெல்லாம் தான் இந்த கோயிலோட தீர்த்தங்களா இருக்குது. பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல 60வது தளமாகவும் 51 சக்தி பீடங்கள்ல தண்டநாத பீடம் என்கிற வாராகி பீடமாகவும் இந்த கோயில் இருக்குது. நம்ம உடம்புல நீரோட அம்சமாயிருக்கிற இரத்தம், கொழுப்பு, பித்தம், கழிவு நீர் இந்த உறுப்புகளை ஸ்திரப்படுத்திக்க இங்க வழிபாடு செய்றாங்க. இந்த கோயில் திருச்சி மாவட்டத்தில் இருக்குது. யானை பூஜித்ததால், யானை காவல் அம்பிகை ஈசனிடம் உபதேசம் பெற்றதால், உபதேச ஸ்தலம் ஜம்பு மாதவ முனிவர் வழிபட்டதால் ஜம்புவனம், சம்புகேஸ்வரம் எல்லாம் இந்த தளத்தை அழைக்கிறாங்க. இந்த கோவிலை சோழ மன்னன் கோச்செங்கர் சோழன் கட்டியிருக்கிறாரு. இந்த கோவிலோட புராண வரலாறை நான் உங்களுக்கு சொல்றேன். கைலாயத்துல சிவபெருமான் ஒரு நாள் யோக நிலையில இருந்திருக்கிறாரு. அப்போ அங்க வர்ற பார்வதி தேவி நான் பக்கத்துல இருக்கும்போது இவர் எப்படி யோக நிலையில இருக்கலாம்னு சிவபெருமான் கிட்ட கோபமா கேக்குறாங்க. இதுக்கான பதில நான் உனக்கு பூலோகத்துல வந்து சொல்றேன். அது வரைக்கும் நீ அங்க போய் இருன்னு பார்வதிக்கு கட்டளையிடுறாரு. சிவபெருமான் அவரோட கட்டளைக்கு ஏற்ப பார்வதி பூமிக்கு வந்து சேர்ந்த இடம்தான் திருவானைக்காவல் என்கிற புண்ணிய பூமி. இந்த புண்ணிய இடத்துக்கு வந்து சேர்ந்த அம்பாள் புனிதமான காவிரி நிறைய சிவலிங்கமா வடிச்சிருக்காங்க. அந்த சிவலிங்கத்துல சிவபெருமானும் காட்சி தந்து அம்பாளுக்கு உபதேசம் செஞ்சிருக்கிறாரு. அம்பாளை சிஷ்யையா பாவிச்சு உபதேசம் செஞ்சதுனால இந்த கோவில்ல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடத்துறதில்ல. பள்ளி அறை பூஜை கூட இங்க இருக்கிற மீனாட்சி சொக்கநாதருக்கு தான் பண்றாங்க. மூலவர் தெய்வங்கள்னு இல்லாம வேற தெய்வங்களுக்கும் இங்க திருக்கல்யாணம் நடத்துறது கிடையாது. அதுக்கப்புறமா ஜம்பு என்கிற முனிவர் சிவபெருமானை வேண்டி இங்க தவம் இருந்திருக்காரு. அவருக்கு சிவபெருமானும் காட்சி கொடுத்து வெண்ணாவல் பழத்தை பிரசாதமாக கொடுத்திருக்கிறாரு. இறைவனான சிவபெருமானே நேர்ல வந்து கொடுத்த பிரசாதம்ல. அதனால ஜம்பு மகரிஷி பழத்தை விதையோட அப்படியே முழுங்கி இருக்கிறாரு. வயிற்றுக்குள்ள போன விதை முளைச்சு கிளபரப்பி தலைக்கு மேல மரமா வளர்ந்து ஆரம்பிச்சிருச்சு. தலை வெடிச்சு, அதாவது கபால மோட்சம் பெற்று முக்தி அடைஞ்சிருக்கிறாரு. ஜம்பு மகரிஷி நாவல் மரத்துக்கும் ஜம்புங்கிற பேர் இருக்குது. அம்பிகையால செய்யப்பட்ட நீர்லிங்கம் இந்த மரத்துக்கு கீழதான் அமைஞ்சிருக்குது. பக்தராகிய ஜம்பு மகரிஷிக்கு முக்தி அளிச்சதுனால சுவாமிக்கு ஜம்புகேஸ்வரர்னு பேர் வந்திருக்குது. புராண காலத்துல வெண்ணாவல் மரங்கள் சூழ்ந்த காடா இருந்திருக்குது. இந்த தளம் கைலாயத்துல சிவனுக்கு சேவை செஞ்சிட்டு இருக்கிற சிவகணங்கள்ல புஷ்ப மாளிகவான் 2 பேருக்கும் யார் அதிகமா சேவை செய்யறதுங்கிறதுல ஒரு போட்டி வந்திருக்குது. ஒரு கட்டத்துல 2 பேருக்குமே இது பெரும் பிரச்சனையாகி ஒருத்தரை ஒருத்தர் சிலந்தியாவும் யானையாகவும் பிறக்கும்படி சபிச்சுக்கிறாங்க. இதனால மாலியவான் சிலந்தியாகவும் புஷ்பதத்தன் யானையாகவும் பிறந்திருக்காங்க. 2 பேரும் வெண்ணாவல் மரங்கள் சூழ்ந்த காட்டுல இருக்கிற ஜம்புகேஸ்வரரை வந்து வழிபட்டு இருக்காங்க. இவங்க மேல இளதலையோ தூசியோ படக்கூடாதுன்னு சிலந்தி வலை பின்னி பாதுகாக்குது. யானை வந்து லிங்கம் மேல ஒட்டடை படிஞ்சிருக்கேன்னு தும்பிக்கையால சுத்தம் செஞ்சு காவிரியிலிருந்து நீர் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணி பூக்களை பறிச்சு போடுது.
தினமும் இதுவே தொடர்ந்து நடக்க ஒரு கட்டத்துல சிலந்தி யானைய தண்டிக்க நினைச்சு யானையோட தும்பிக்கைக்குள்ள புகுந்துருச்சு. வலி தாங்காத யானை தும்பிக்கைய தரையில மாத்தி மாத்தி அடிக்குது. இதுல யானை சிலந்தி ரெண்டுமே உயிரை விட்டுருதுங்க. இதுகளோட சிவபக்திய மெச்சுற சிவபெருமான் யானைக்கு சிவகணங்களோட தலைமை பொறுப்பை கொடுக்கிறார். யானையோட மரணத்துக்கு காரணமா இருந்ததுனால சிலந்திக்கு மறுபிறவி ஏற்படுது. இந்த சிலந்தி மறுபிறவியில கோச்செங்கட் சோழன் என்கிற அரசனா பிறக்குது. பூர்வ ஜென்ம நினைப்புல கோச்செங்கட் சோழன் யானைகள் ஏற முடியாதபடி கூடுதலான படிகளை வச்சு கட்டுமலை மேல சிவலிங்கம் ஸ்தாபிச்சு 70 கோவில்களை கட்டுறான். இந்த கோவில்கள் எல்லாம் மாடக் கோவில்கள்னு அழைக்கப்படுது. கோச்செங்கர் சோழன் கட்டின முதல் மாடக் கோவிலே இந்த திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோவில்தான். இந்த ஜம்புகேஸ்வரர் இருக்கிற மூலஸ்தானம் எதிர்ல வாசல் கிடையாது. 9 துளைகள் இருக்கிற கல் ஜன்னல் மட்டும்தான் இருக்குது. பக்தர்கள் இந்த துளை வழியாதான் சுவாமியை தரிசிக்கணும். இந்த ஜன்னல் மனிதன் தன் உடல்ல இருக்கிற 9 வாசல்களையும் அடக்கி சிவ தரிசனம் செய்யணுங்கிறதை உணர்த்துது. இந்த நவத்வாரங்கள் வழியா இறைவனை தரிசனம் செஞ்சா 9 தீர்த்தங்கள்ல நீராடின பலன் கிடைக்குமாம். பொதுவா சிவாலயங்கள்ல ஐப்பசி பௌர்ணமியில அன்னாபிஷேகம் செய்யறதுதான் வழக்கம். ஆனா இங்க வைகாசி பௌர்ணமியில செய்றாங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? இங்க இருக்கிற சிவன் சன்னதியில எப்பவுமே நீர் ஊறிட்டே இருக்குமாம். ஐப்பசி மாதம் மழைக்காலம்ங்கிறதுனால கருவறைக்குள்ள தண்ணீர் வழக்கத்தை விட அதிகமா இருக்குமாம். அப்போ அன்னாபிஷேகம் செய்யறது சிரமம் இல்லையா? அதனாலதான் வைகாசி மாதம்னா தண்ணி குறைஞ்சு ஈரப்பதம் மட்டும் இருக்குங்கிறதுனால அப்போ அன்னாபிஷேகம் செய்றாங்க. ஐப்பசி பௌர்ணமியில லிங்கத்துக்கு விபூதி காப்பு மட்டும்தான் செய்றாங்க. மதுரையில மாதிரியே இந்த தளத்திலையும் சிவபெருமான் சித்தரா வந்து திருவிளையாடல் செஞ்சிருக்காரு. இந்த தளத்தோட 4வது சுற்றுமதுல இறைவனே நேர்ல ஒரு சித்தரா மாறி வந்து சுவர் எழுப்பின பணியாளர்களுக்கெல்லாம் திருநீரை கூலியா கொடுத்து கட்ட வச்சதா தல வரலாறு சொல்லுது. பணியாளர்களோட உழைப்புக்கு ஏத்தபடி திருநீரு தங்கமா மாறினதாகவும் குறிப்பு இருக்குது. இதனால இந்த மதிலை திருநீற்றான் மதிலுன்னு இப்பவும் சொல்றாங்க. திருவானைக்காவல் அன்னை அகிலாண்டேஸ்வரியோட ஆட்சித்தளம். அகிலாண்டியே அம்மன் காதுகள்ல இருக்கிற காதனைகள் நல்ல பெருசா பக்தர்கள் பார்வைக்கு பளிச்சுன்னு தெரியும். இந்த காதனைகளை தாடகங்கள்னு சொல்றாங்க. அம்பாள் முன்காலத்துல ரொம்ப உக்கிரமான உருவத்தோட கொடூரமா இருந்ததாகவும் அம்பாளை பார்த்து பக்தர்கள் பயப்பட்டதாகவும் அப்போ அம்பாளை தரிசிக்க வந்த ஆதிசங்கரர் சிவசக்கரம் ஸ்ரீ சக்கரம் இரண்டையும் தாடகங்களா அம்பாள் காதுல மாட்டி சாந்தப்படுத்தினதாகவும் வரலாறு இருக்குது. ஊக்கிரமான அம்மாவோட ஆக்ரோசத்தை தணிக்கிற வகையில அம்பாளுக்கு எதிர விநாயகர் முருகன் சிலைகளையும் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னு தெரியுமா? சிவனும் அம்பாளும் மாறுவேஷத்துல பிரம்மோற்சவத்தில் கலந்துக்கிறது தான். இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான புராண வரலாறு இருக்குதுங்க. ஒரு தடவை பிரம்மாதான் படைச்ச பெண்ணையே அடைய விரும்புறாரு. அதனால அவருக்கு ஸ்ரீ தோஷம் உண்டாகுது. தோஷம் விலக சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கிறார். அவருக்கு அருள் செய்யறதுக்காக சிவபெருமானும் கைலாயத்திலிருந்து கிளம்புறாரு. அப்ப பார்வதி தேவி நானும் வர்றேன்னு சிவபெருமானோட கிளம்புறாங்க. அதுக்கு சிவன் அம்பிகை கிட்ட பிரம்மா பெண்கள் மீது மோகம் கொள்பவர், அதனால நீ என்னுடன் வருவது சரியல்லன்னு சொல்றாரு. ஆனா வழக்கம் போல சிவனோட பேச்ச கேட்காம அம்பிகை தானும் வரணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. சிவபெருமான் கிட்ட நான் உங்களோட வேடத்துல வர்றேன், நீங்க சேலை அணிஞ்சு என் வேடத்துல வாங்கன்னு யோசனையும் சொல்றாங்க. சிவனும் இதை ஏத்துக்கிறாரு. சிவனானவர் சக்தி ரூபத்திலும் சக்தியானவள் சிவரூபத்திலும் போறாங்க. சிவனும் சக்தியும் ஒன்னுன்னு உணர்த்துறதுக்காகத்தான் இந்த திருவிளையாடல் நடத்தப்பட்டிருக்கு. 2 பேரும் பிரம்மாவுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கும் இந்த கோவில்ல நடக்கிற பிரம்மோற்சவத்துல சிவன் அம்பாள் 2 பேரும் மாறுவேஷத்துல பிரம்மாவுக்கு காட்சி தர்றாங்க. பிரம்மா சிவனை நினைச்சு தியானம் செய்யற சமயம்ங்கிறதுனால இந்த உற்சவத்துல மேலதாளங்கள் எல்லாம் இசைக்கப்படுறது கிடையாது. இந்த கோவில்ல உச்சிகால பூஜை போது அர்ச்சகர் புடவை கட்டிட்டு வந்து ஈசனை பூஜிக்கிறது வழக்கம். அதாவது அகிலாண்டேஸ்வரி இத்தலத்துல ஜம்புகேஸ்வரரை உச்சிகாலத்துல பூஜிக்கிறது தான் ஐதீகம். அதனால மதிய வேளையில அம்பாளுக்கு பூஜை செய்த அர்ச்சகர் அம்பாள் அணிஞ்ச புடவை, கிரீடம், மாலை இதெல்லாம் அணிஞ்சிட்டு கையில தீர்த்தத்தோட மேலதாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு போவாரு. சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சு கோமாதா பூஜையும் செஞ்சுட்டு அம்பாள் சன்னதிக்கு திரும்புவாரு. இந்த பூஜைய அம்பாளே நேர்ல போய் செய்யறதா ஐதீகம். இந்த நேரத்துல அர்ச்சகரை அம்பாளாகவே பக்தர்கள் வணங்குறாங்க. ஆடி மாசத்துல தான் அம்பாள்
இங்கு சிவனை வேண்டி தவம் இருந்ததா ஐதீகம். அதனால ஆடி வெள்ளி திருவிழா இங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுது. ஆடி வெள்ளி அன்னைக்கு அதிகாலை 2 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் தொடர்ச்சியா நடந்து திறந்திருக்கும். அம்பாள் காலையில லட்சுமியாகவும் உச்சி காலத்துல பார்வதியாகவும் மாலையில சரஸ்வதியாகவும் காட்சி தர்றாங்க. சிவன் அம்பாளுக்கு இந்த தளத்துல குருவா இருந்து உபதேசம் செய்ய மாணவியா அம்பாள் இருக்காங்க. அதனால மாணவர்களும் இங்க அதிக அளவுல படிப்புக்காக வேண்டிக்கிறாங்க. ஒரு தடவை வேதையர் ஒருத்தர் கவிதை இயற்றதுல தனக்கு வல்லமை தரணும்னு இங்க இருக்கிற அம்பிகைய வேண்டாரு. அம்பிகைக்கு சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் செஞ்சு தியானத்துல இருக்கிறாரு. அவருக்கு அருள் செய்ய விரும்புற அம்பிகையும் வெத்தலை போட்ட வாயோட கோயிலுக்குள்ள போறாங்க. தாம்பூலம் தரிச்சு சர்வ அலங்காரத்தோட அழகிய ரூபமா அந்த வேதியர் பக்கத்துல போய் வெற்றிலை சாற்ற உன்னோட வாயில உமிழட்டுட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. வேதியருக்கு வந்துச்சு பாருங்க, கோபம் வந்திருக்கிறது. அம்பாள்னு தெரியாம ரொம்ப தரக்குறைவா அவங்கள பேசி விரட்டிடுறாரு. அன்னைக்கு கோயில் மடப்பள்ளியில வேலை அதிகமா பார்த்த வரதன்கிற ஒரு பணியாளு அசதியில கோயில் உள்ளேயே ஓரமா படுத்து தூங்கிடுறாரு. அவர் அங்க படுத்திருக்கிறத கவனிக்காமலே கோயில பூட்டிட்டு போயிடுறாங்க. அர்ச்சகர்கள் வேதிய திட்டுனதுல கோபமா வர்ற அம்பிகை தன் வாயில இருக்க தாம்பூல சாற்ற உமிழல. அது அங்க வாய் திறந்த மாதிரி படுத்திருந்த பரதனோட வாயிலேயே லைட்டா தெரிக்குது. அந்த நிமிஷத்திலிருந்து வரதனுக்கு கவி எழுதுற ஆற்றல் வந்துருது. அவர்தான் பின்னாடி காலமேக புலவர்னு அழைக்கப்பட்டவர். ஸ்லேடன் நயம் மிகுந்த அவரோட பாடல்கள் தமிழ் இலக்கியத்துல இன்ன வரைக்கும் தனிச்சிறப்பு பெற்று விளங்குது. தத்தித்தா, தூதுதி, தாதூதி, தத்துதி, துத்தி, துதை, துதை, தத்தா, தாதுதி, தித்தி, தித்தி, தாதது, தித்தி, தெத்தாதோ, தித்தி, தாது அப்படிங்கிற தகர வரிசையில் அமைந்த பாடல் ஒன்னு அவரோட புலமைக்கு ஒரு சான்றா இருக்குது. அதாவது தத்தை தாவி பூவில் இருக்கும் தாதுவாகிய மகரந்த தூளை உண்ணும் வண்டே ஒரு பூவினில் உள்ள தாதுவை உண்ட பின் மீண்டும் ஒரு பூவினை தேடிச் சென்று தாது எடுத்து உண்ணுகிறாய். உனக்கு எந்த பூவில் உள்ள தேன் தித்திது அப்படிங்கிறது தான் இந்த பாடலோட அர்த்தம். கல்வி அறிவே இல்லாத ஒரு மடப்பள்ளி வேலையாளுக்கு கவி புனையற ஆற்றல் கொடுத்தது அம்பாளோட கருணைதானே. அடுத்ததா, இந்த கோயில்ல ஜம்பு தீர்த்த கரையில முருகப்பெருமான் ஆங்காரக் கோலத்துல இருக்கிறாரு. இங்க வந்த அருணகிரியார் தனக்கு காமம் என்கிற எதிரியால தொந்தரவு உண்டாக கூடாதுன்னு முருகன் கிட்ட வேண்டி, முருகனும் காமத்தை ஒரு அசுரத்தன்மைக்கு ஒப்பிடுற வகையில ஒரு அசுரனாக்கி காலோட அடியில போட்டு அடக்கிற நிலையில காட்சி தர்றாரு. முருகனோட இந்த அமைப்பு பார்க்கறதுக்கு ரொம்ப அபூர்வமா இங்க இருக்குது. அடுத்ததா, தனக்கு மிகப்பெரிய செல்வம் வேணும்னு குபேரன் பூஜை செஞ்ச குபேரலிங்கம் இந்த சன்னதியில இருக்குது. இங்க இருக்கிற சனி பகவான் குதிரை முகத்தோட தனது அம்மாவோட குழந்தை வடிவில் காட்சி தர்றாரு. அதனால இவரை பாலசனின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சனியோட மனைவிகளான ஜேஷ்டா தேவி, நீலாதேவி 2 பேருமே குழந்தை வடிவில் அருள் பாலிக்கிறாங்க. இது மாதிரி பல அற்புதங்களை கொண்ட திருவானைக்காவல் கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா? இது வரைக்கும் நீங்க போகலைன்னா இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப நீங்க இப்பவே பொட்டி படுக்கைய தூக்கிட்டு கிளம்பினாலும் கிளம்பிருவீங்க. பஞ்சபூதங்களை பத்தி தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த பஞ்சபூதத்தை நம்ம முன்னோர்கள் சரியான முறையில கையாண்டு இருக்கிறாங்க. அதுலயும் பஞ்சபூதத்தோட ஒவ்வொரு சக்தியும் எந்தெந்த இடத்துல அதோட சக்தி அதிகமா இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல சிவாலயங்களை நிறுவுனாங்க.